வணக்கம். மே 18 அன்னைக்கு ஏன்பா காணொலி போடல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மே 18 பத்தி தான் இன்னைக்கு 3வது ஒரு காணொலி பதிஞ்சிருக்கோம். மே 18 அன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்ததுனால அதை கலந்துக்கு போயிட்டோம். ஏற்கனவே ஷெட்யூல் பண்ண ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். பாரி அவர்கள் பேசினது நிகழ்வுல, அதுக்கப்புறம் முதல்வருடைய பதிவு, மே 18 பதிவு, இப்போ சீமான் அவர்களுடைய இந்த ஸ்பீச்ல சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்றதுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால பேச வந்திருக்கோம். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி பேசிட்டு ஆரம்பிக்கலாம். சில பேர்லாம் இருக்காங்க, ஊர் விட்டு ஊர் வந்தா ஒரு டூரிஸ்ட் மாதிரி சுத்தி பார்த்தோமா, இந்த ஊர்ல சாப்பிட்டோமா, துரோகிங்களை சந்திச்சோமா, அவங்க மேடையில போயிட்டு ஒழுங்கா பேசணுமா, திருப்பியும் ஊருக்கு போனோமா அப்படின்னு இல்லாம, அங்க பாராளுமன்றத்திலயும் அவங்க ஊர்ல சரி, இல்ல அங்க பேட்டி கொடுக்கும்போது சரி, இங்க துரோகிங்களோட மேடையில தேவையில்லாம நிறைய பேர் ஒம்புக்கு இழுக்கிறது. யாரை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க நேரம் கணிச்சிருப்பீங்க. இந்த அர்ஜுனான்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனை ஒரே ஒரு ஃபோட்டோ காட்டினாலே போதும். இவனை நீ யாருன்னு காட்டிட்டப்பா, இவனை பற்றி எதுக்கு பேசிட்டு நேரத்தை விரயம் பண்ணிட்டு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அந்த நமல் ராஜபக்சே பக்கத்தில் உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த துரோகி. இவன் எப்போவுமே அங்கே பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தமிழ் மக்களை என்னைக்கோ கூறு போட்டு வித்தவன்றது மட்டும் இல்லாமல், நிறைய பேர் ஆள்காட்டி வேலை பார்த்து காட்டி கொடுத்தவன் அப்படிங்கிறத தமிழ் தேசிய அரசியலை பின்பற்றவங்க மட்டும் இல்லாமல், கொஞ்சம் இலங்கை அரசை ஃபாலோ பண்ணுறவங்க, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே தெரியும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இவெல்லாம் பார்த்தோன்னா 2 கையிலையும் வாங்கி திம்பான், திங்கிறதுக்காக என்ன வேணா வேலை பண்ணுவான், திங்க கொடுத்தா எதை வேணா திம்பான், அதற்காக எப்படி வேணா உருமாறுவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனா. இப்போ நம்ம ஊரில் நடக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசுறதுக்கு நீ யாரா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்ம ஈழ சொந்தங்களோட கஷ்டங்கள், வழிகள், அங்கே நடக்கக்கூடிய அரசியலை பற்றி தொடர்ந்து நம்ம தொப்புள் கொடி உறவா பேசிகிட்டே தான் இருக்கணும். பட் அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரம்பு மீறுறப்போ, கொஞ்சம் அவங்களோட இடத்த நகர்ந்து பேசுகிறப்போ, மரியாதை இல்லாமல் பேசுகிறப்போ, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த மொழியில தான் பேச வேண்டியிருக்கு. எப்படி நீங்களாம் நாம் தமிழர் கட்சியோடைய ஏதாவது ஒரு கூட்டத்தை நம்ம சொன்னால், ஏதாவது ஒரு விமர்சனம் சொன்னால் கீழே வீட்டில் இருக்கவங்கலாம் பச்சை பச்சையாக திட்டுறீங்கல்ல, அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு மரியாதை அவன் இவன் அப்படின்னு நிறுத்திப்பீங்க. உங்க அளவுக்கு என்னால் அந்த மாதிரி பேச முடியாது, பேசவும் விரும்பல நான். ஸோ இந்த அர்ஜுனா போன்ற நபர்களை அடையாளம் கண்டு கொண்டு இவன்லாம் ஏதாவது ஒரு விஷயம் பேசுறான்னா எதுக்கு பேசுறான், அவன் இங்கே எந்தெந்த கட்சி தலைவருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவலாவனா, எந்த மேடையில் ஏறினா, எந்த கட்சி ஆஃபீஸ்குள்ளே போனா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. எனக்கு திருமாவளவன் அவர்கள் மேலே தான், அவரை பற்றி பேசவே வேணாம்னு நினச்சாலும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மூட் ஸ்விங்ஸ் என்னை பேச வச்சிருச்சு. ஒரே ஒரு நபர் தான், ஆனால் ஒரு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 30 விதமான கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசுவார்னா அது திருமாவளவன் அவர்கள் தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நண்பர்கள் சொன்னாங்கன்னாரு, எனக்கு தெரியும் நான் வேணான்ட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது ரீசெண்டாக விஜய் அவர்கள் கொடுத்த ஆதரவை பற்றி பேசுகிறப்போ அவருடைய கட்சி ஆஃபீஸில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனா ஃபர்ஸ்ட் பேசுகிறான். அந்த மேடையிலேயே நீ எதுக்கு வந்தியோ அதை பற்றி பேசிட்டு போகிறது மட்டும் இல்லாமல், தேவையில்லாமல் சீமானவர்களை பற்றியும், அவர் என்ன சாப்பிட்டாரு போனார், அவருடைய அரசியலை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட, வன்மத்தோடைய, ஏதோ ஒரு நோக்கத்தோட பார்த்தீங்கன்னா யாரோட அறிவுறுத்தலின் பேரில் தான் அவன் பேசியிருக்கான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதற்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்மளா தெரியும். பட் அதற்கெல்லாம் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரும். இவ்வளவு நேரமே இவனை பத்தி பேசி நேரத்தை விரயம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வருத்தத்துடன் பார்த்தீங்கன்னா விஷயத்துக்குள்ள போகலாம். திருமாவளவனை அடித்த அந்தர்பல்ட்டி அப்படின்னு ஒரு வீடியோவும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். எனவே நாம் தமிழர் கட்சி கடைசியா நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இவங்க தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சொல்றதுக்கு சில தில்லு வேணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஜெயிச்ச பக்கம் போயிட்டு உடனே ஒட்டிக்கிட்டாங்களே, நம்ம என்னைக்குமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். இன்னைக்கு ஒரு ஒரு தோல்வின்றது மட்டும் இல்லாமல் சதவீதத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொள்கைகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரே தேர்தல் அரசியல் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருமையாகவும் தைரியமாகவும் சொல்கிறேன். கடந்த தேர்தலையும், இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் செலுத்தினேன். இப்போ ஏதோ ஒரு சதவீதம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் இருக்குன்னா கூட அதில் என்னுடைய வாக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு உரிமையில பார்த்தீங்கன்னா பெருமிதமாகவும் சில குறைகளும் இந்த காணொலியில் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சரியான கேரக்டர் ஒருத்தனை நம்ம பார்க்கணும், யாருன்றது தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தோல்விக்கு அப்புறம் அவன் எப்படி மீண்டு எழுறான், ஒரு தோல்விக்கு அப்புறம் அவன் எப்படி பேசுறான், தோல்விக்கு அப்புறம் அவன் சிரிக்கிறானா, அவன் மற்றவங்க எப்படி நடத்துறான் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சில பேர் வெற்றிக்கு அப்புறம் எப்படி நடத்துக்கிறான் அப்படிங்கிறதையும், காசை கொடுத்து கையில் பணக்காரன் எப்படி நடத்துக்கிறான் அப்படிங்கிறதையும் அவனுடைய நிறத்தை, உண்மையான நிறத்தை கண்டுகொள்ளலாம். அப்படி ஒரு தோல்விக்கு அப்புறமா இவ்வளோ புத்துணர்வோட எந்திரிச்சு நின்று மீண்டும் ஒரு புத்துணர்வோட அரசியல் செய்யறதுக்கு சில கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட கிளம்பி வந்திருக்காங்க. அந்த வெறி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு திமுகவோட தோல்வியை அவங்க எப்படி ஆராயிறாங்கன்னு பாருங்களேன். நம்ம இப்போதைக்கு அன்எம்ப்ளாய்டா வெறும் திமுக தலைவராக மட்டுமே இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு விஷயம் பண்ணார். இந்த மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்டு, நான் தோத்ததுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன் அப்படின்னாரு. தலைவரே,
அது என்னன்னு உங்களுக்கு நாங்க சொல்லிதான் தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பல கல்யாண மேடைகள்ல போயிட்டு இன்ஸ்டாகிராமால தோத்துட்டோம்னு சொல்லிட்டு தோல்வியை வந்து ஒத்துக்காம இன்ஸ்டாகிராம் மேலேயே வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து தாவேக்கா இன்ஸ்டாகிராமை வச்சு சில வேலைகள்லாம் பண்ணுச்சு. ஒரு 6 மாசம் விட்டு அதை பத்திலாம் நம்ம பேசுவோம், வரலாம். இருந்தாலும் ஒரு தோல்விக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே கொள்கையை அப்படியே எடுத்துட்டு வந்து நாங்க அப்படியே தான் வருவோம், எந்த ஒரு சமரசமும் செஞ்சுக்க மாட்டோம் கொள்கை ரீதியா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் நேற்று மே 18 பேசினது. அவருடைய அந்த முகத்தை வந்து திருப்பியும் வந்து அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பீச்சை கொடுத்து அதை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்துணர்ச்சி தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிஜமாவே ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்குறோம்னா அந்த சூப்பர் ஹீரோ கிட்ட இருந்து ஏதோ ஒரு குவாலிட்டிஸ் நம்ம வந்து எடுத்துப்போம். திரையில வந்து ஒரு ஹீரோ ஒருத்தன் தோன்றி எல்லாரையும் அடிக்கிறான், அணியத்தை தட்டி கேட்கிறான்னா நம்மளால வந்து அதெல்லாம் பண்ண முடியலன்னா கூட ஏதோ பாதி நம்மளே பண்ணிட்டா மாதிரி உணர்வோம். அப்படி சீமானவர்கள் மீண்டும் எழுந்து வந்து ஒரு புத்துணர்வோட 1 மணி நேரத்துக்கு மேல பேசுனது அப்படிங்கிறது வாழ்க்கையில நம்ம எவ்வளோ விழுந்தாலும் திரும்பியும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊக்குவிக்கும் விதமா இருந்துச்சு. ஈழ படுகொலையை பத்தி, இன அழிப்பை பத்தி, அதற்கு இங்க எப்படி எல்லாருமே துணை போனாங்க, யாரெல்லாம் துரோகியா மாறினா, எவ்வளோ சொற்ப பேர் வந்து உதவி செய்ய முயன்றாங்க, அந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், அதை ஈழத்தை சேர்ந்தவங்க வலியை அனுபவிச்சவங்க நிறைய பேர் சொல்றப்போ வந்து நம்மளோட கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும், ஒரு வலி ஏற்படுறது, அதை தாங்கிக்கவே முடியாது. ஆனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு துடிப்போட உயிர் போட அந்த உணர்ச்சிகளை தட்டி எழுப்பி இந்த 17 வருஷமா சீமானவர்கள் இந்த இனப்படுகொலையை பத்தி பேசின மாதிரி வேற யாருமே பேசல. சீமானவர்கள் பேசினது மற்றவங்களோட காதுகளையும் மனசுலையும் ஏறின மாதிரி வேற யார் பேசினதும் ஏறவே இல்லை அப்படிங்கிறது உண்மை. அது இந்த 17 வருஷத்துக்கு அப்புறமும் போன வருஷம் தான் நடந்துச்சு. இதை நம்ம மறக்கவே கூடாதுடா, இதுக்கு பழி தீர்த்தே ஆகணும், நியாயத்தை வந்து பெற்றே ஆகணும்னு சொல்லிட்டு சீமானவர்கள் 1 மணி நேரத்துக்கும் மேல ஈழ படுகொலை பற்றியும் இன அழிப்பு பற்றியும் வந்து பேசினது. அது வந்து கேட்டா வந்து எத்தனை வாட்டி தான் வந்து கண்ணீர் விடுறது இந்த விஷயத்தை பத்தியே யோசிச்சு அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கும் அந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய தோல்விக்கு அப்புறமும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி, அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு பாருங்க. இவங்களாம் தான் அந்த கொள்கையோட வந்து ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, அவர் பக்கம் போய் சேர்ந்துடலாம், இல்லை தொடர்ந்து திமுக மூலியமா சில லாபம் வரும், திமுக ஓட்டு போட்டுடலாம் இல்லாம கொள்கைக்காக வந்து ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம இந்த தோல்விக்கு அப்புறமும் தமிழ்நாட்டில் எங்கெங்க இருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திலையும் வந்து கலந்துட்டு தமிழ் தேசியத்தை வந்து வீழ்த்த முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் அது வெற்றி பெறும் அப்படிங்கிறத சீமானவர்களும் அந்த மக்களும் வந்து காட்டினாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனா, ஒரு மூத்தவரா, ஒரு ஒரு எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் களமாடி எங்களை வந்து வழிநடத்தி ஏதோ ஒரு வகையில் சொல்கிற ஒரு இடத்துல நீங்கள் இன்னும் இருக்கீங்க அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மே 18 நிகழ்வு அப்படிங்கிறத உங்களுடைய ஸ்பீச்சை வந்து இதை பற்றி சுத்தமாக தெரியாதவன்கிட்ட உங்களோட ஸ்பீச் எடுத்து போட்டு காட்டினாலே போதும். அவன் நம்ம இனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம மொழியை பேசணும்னு அவசியம் இல்லை. இல்லை எந்த இனம் நம்மளோட இனத்தை அழிச்சுதோ அந்த இனத்துல இருந்து ஒருத்தன் எந்த பாவமும் மரியாதவனை கூப்பிட்டு அதை காட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியை வந்து நீங்கள் அப்படியே கடத்திடுவீங்க. அந்த விதத்தில் வந்து என்றைக்குமே வந்து இந்த விஷயத்த உங்களை மாதிரி வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசி கடத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, என்னடா குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு காணொலியில் 8 நிமிஷம் வந்து நிறைகளாக சொல்லிட்டேன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் குறைய சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா இப்போ கட்சியில் இருக்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் அவ்வளோ பேசினாரு, ஆனா 6 நிமிஷம் அண்ணன் பேசின அந்த விஜயை பத்தி பேசினது மட்டுமே நீங்க பேசுறீங்க அப்படின்னு. அவ்வளோலாம் பேசலைங்க, 6 நிமிஷம் கூட பேசல, வெறும் 2 நிமிஷம் தான். முதல்ல மே 18 சம்மந்தப்பட்டு ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோர் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் விஜய், தாவேக்கா அவருடைய வெற்றியை பற்றி பேசியிருக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. இப்போ நிறைய பேர் உங்கள் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஏன் 2-3 பேருங்க ஊர்ல இருந்து வந்து இங்க ஓட்டு போட்டுக்கோனே, நான் எதுவுமே சொல்ல, என்ன பார்த்தோன்னே அண்ணா ஃபோட்டோ எடுத்துக்கோமா, எடுத்துக்கலாம் ஐயா, அண்ணா நான் போன வாட்டி வந்து NTAக்கு தானே போட்டேன், இந்த வாட்டி என்னன்னு தெரியல, விஜய் அடிச்சுட்டே இருந்தாங்கண்ணே அதனால விஜய்க்கு போட்டேன். என்னடா லாஜிக் இது அப்படின்னு நான் பார்த்தேன். விஜய் திட்டிகிட்டே இருந்தா அதனால விஜய்க்கு போட்டேனா அப்படின்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இதே மாதிரி 2 பேரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க, மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடியும் தாவேக்காவை பத்தியும் விஜயை பத்தியும் வந்து அதிகமா பேசிதான் சதவீத வாக்குகளை வந்து இழந்திருக்கீங்க அப்படிங்கறது இன்னும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது ஒரு பேட் ஸ்ட்ராட்டஜியா நான் வந்து பாக்குறேன். 2வது இல்ல, அதோட முக்கியமான ஒரு விஷயம், மே 18 அன்னைக்கு இந்த விஷயங்களை வந்து பேசாம தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. சில பேர் நான் புலம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பியே தீத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு வீரமா ஆரம்பிச்ச உரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலம்பலா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதுல உங்களுக்கு ஒரு விரக்தி இருக்கு, 15 வருஷம் களமாடி இருக்கீங்க, சிறை சென்றிருக்கீங்க, இவ்வளோ பேச்சு பேசியிருக்கீங்க, தொண்டை தண்ணி வத்த, மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு ஒரு கோபம் இருக்க தான் செய்யும். அந்த கோபத்தை அப்படியே நீங்க வச்சுக்கலாம். பட் அந்த விரக்தியை வந்து மீண்டும் வந்து விஜய் பத்தியும் அவருடைய கட்சியை பத்தியும் மே 18 அன்னைக்கு அந்த மேடையில பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆமக்கறி விஷயமும் சரி, AK-74 விஷயமும் சரி, நிறைய பேர் எள்ளி நகையாடுறாங்க, நையாண்டி பண்றாங்க. நேற்று அது ஏன் பேசினேன் அப்படின்னு நீங்க திருப்பியும் அதை பத்தி பேசுறதும் வந்து பாத்தீங்கன்னா அதை உயிர் போட வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும்.
அதையும் ஒரு பெரிய குறையா தான் நம்ம வந்து பார்க்கணும். இதுல நீங்க வந்து திமுகவை பத்தி கூட பேசியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு மே 18க்கு நம்ம இனாளிப்புக்கு உண்டான நினைவேந்தல் அப்படிங்கிற பட்சத்துல அந்த மேடையில இது பேசுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முகச்சுளிப்பை தான் வந்து ஏற்படுச்சு. தமிழ் தேசியவாதிகள் பல பேரே வந்து இதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. நீங்க இனிமேல் மீடியாவை சந்திக்க மாட்டேன்னு சொல்றீங்க, ரொம்ப சரியான விஷயம். ஏன்னா மீடியா வந்து ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேகா எம்எல்ஏ வந்து நடந்து போனார், கையால சாப்பிட்டார். விஜய் வந்து வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடாம வந்து ஜன்னல் வழியா கொட்டிட்டார். அதை அவர்கள் தாய் வந்து ஃபோன் பண்ணி தட்டி கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து இவங்களே நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க நின்று நியூஸ் கொடுத்தீங்க. அந்த வந்து நியூஸை வந்து எப்படிலாம் நெகட்டிவா மாற்றலாம், எப்படிலாம் நையாண்டியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக வந்து மீடியா ரொம்ப கேவலமாக எச்சத்தமாக நடந்துக்கிட்டாங்க. நீங்கள் அதனால் மீடியாவை வந்து தவிர்க்க போகிறேன், இனிமேல் எங்கிட்ட யாராவது வருவீங்களா, அப்புறம் பார்த்துக்கலான்னு உங்களோட கோபம் விரக்திலாம் வந்து புரியுது. இருந்தாலும் மே 18 நிகழ்வில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு மட்டும் இல்லாமல் திரும்பவும் விஜய் கட்சியை தாக்கி பேசுகிறேன். 6 நிமிஷம்லாம் இல்லைங்க, 1/2 மணி நேரம் பேசியிருக்காங்க. நான் சொல்ல இந்த புதிய தலைமுறை சேனல் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வியாபாரத்தை பார்த்துருக்காங்க. சீமானோட ஃபுல் ஸ்பீச்சை வந்து போட்டால் சில பேர் தான் பார்ப்பான், அதனால் விஜய் அப்படின்னு போட்டால் நிறைய பேர் பார்ப்பான்னு கரெக்டாக 29 நிமிஷம் கட் பண்ணி அதை மட்டுமே ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க. பாருங்க, நான் ஒன்றும் போய் சொல்லல. அவ்வளோ வந்து விஜயை பற்றி பேசியிருக்கீங்க. விஜயை பற்றி பேசியிருக்கவே கூடாது, அதுவும் அவ்வளோ நேரம் பேசினது ரொம்ப தப்பு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் கடைசியில் இவ்வளோ தோல்விக்கு அப்புறமா ஒரு விஷயம் சொன்னீங்க, தனித்து நிற்க போகிறோம் பாராளுமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் இப்போ பார்த்துட்டு இருக்க மக்களாகிய உங்ககிட்டயே விட்டுறேன். நிஜமாவே இதில் எனக்கு ஒரு ஒப்பீனியனே இல்லை, எனக்கு புரியல. தனித்து நிற்க போகிறேன் அப்படின்னு சீமானவர்கள் மீண்டும் சொல்கிறது, அது பாராளுமன்ற தேர்தலில் 20 ஆண்கள் பெண்கள் அதெல்லாம் ஓகே, மீண்டும் தனித்து நிற்க போகிறேன்னு சொல்கிறது சரியான ஒரு முடிவா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் மீண்டும் அவர் தனித்தே இவ்வளோ பெரிய எதிரிகளை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட கருத்துக்களாக கீழே சொல்லுங்கள். மனசார சில விஷயங்கள் பட்டதெல்லாம் வந்து பேசியிருக்கேன். ஸோ நீ இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கும் உரிமை இல்லை. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணீங்க, உங்களோட விமர்சனங்களை வச்சிங்கன்னா வந்து இப்படிலாம் விமர்சனம் வைங்க, அப்படிலாம் விமர்சனம் வைங்க, நான் எதுவும் சொல்ல போகல. எப்படி இருந்தாலும் நான் வந்து படிச்சுட்டு நான் என்ன பேச போகிறேன் அதான் நாளைக்கு பேச போகிறேன். பட் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அதை மாற்றிப்பேன் அப்படிங்கிறத மனசார சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி.